வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இந்த வீடியோ ஒன்று நான் உங்களுக்கு போடுகிறேன், தமிழாக்கம் செய்து போடுகிறேன். தயவுசெய்து அவற்றை முழுமையாக பார்ப்பது நல்லவன் நினைக்கிறேன். அது தொடர்பாக முழுமையான விளக்கங்களையும் அது தொடர்பாக முழுமையான வீடியோவை நான் இங்கே போடுகிறேன். இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி நான் இப்போது ஒரு வீடியோ ஒன்றை போடுகின்றேன். அதை பாருங்கள். அதை பார்த்து முடிய அதனுடைய விளக்கத்தை சொல்லுகிறேன். බණ්ඩාර ජයමා මහතා සෞඛ්‍ය සහ ජනමාධ්‍ය අමාත්‍යතුමාගෙන් ඇසීමට ගරු කතානායකතුමනි සෞඛ්‍ය හා ජනමාධ්‍ය ඇමති අපේ හිතවත් නලින්ද ජයතිස්ස වෛද්‍යතුමාගෙන් අහනවා. නියෝජ්‍ය අමාත්‍යතුමා ගරු කතානායකතුමනි நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் சுகாதார அமைச்சரிடம் இந்த கேள்விகளை கேட்டார்கள். ஆனால் சுகாதார அமைச்சர் இன்றைய தினம் வரவில்லை. ஆகவே பிரதி சுகாதார அமைச்சர் அவர்கள் பதிலை வழங்குகிறார்கள். அந்த கேள்விகள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் ஒழுங்கு பத்திரத்திலே ஜூன் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணிக்கு இரண்டாவது கேள்வியாக சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற கௌரவ நளின் பண்டார ஜெயமகா சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சரை கேட்பதற்கு அதே கேள்வியை நான் இதுவரைக்கும் கேட்ட கேள்வியை தான் அவர்களும் கேட்டிருக்கிறார்கள். அதில் ஆனாவில் முதலாவது கேள்வி 2015ஆம் ஆண்டு தொடக்கம் இன்றை வரை சுகாதார அமைச்சுக்கும் அதன் கீழுள்ள நிறுவனங்களுக்கும் கிடைக்கப்பெற்ற நிதி உதவிகள் மற்றும் நிதியல்லாத உதவிகளின் அளவு ஆண்டு வாரியாக எவ்வளவு என்பதையும் அதை சொல்லும்படி கேட்டிருக்கிறார். அதுக்கு சுகாதார அமைச்சருடைய ජනමාධ්‍ය ඇමතුමා වෙනුවෙන් මම ඒ සඳහා උත්තර දෙනවා. ගරු නලින් බණ්ඩාර ජයමහා මහතා නගන ලද ප්‍රශ්න A1 සෞඛ්‍ය අමාත්‍යාංශයෙන් ලැබෙන මූල්‍ය ආධාර සෞඛ්‍ය සංවර්ධන අරමුදල හරහා ගිණුම්ගත වීමක් සිදුවන අතර ඒ අනුව 2015 වර්ෂයේ සිට 2024 12 වෙනි මාස 31 දින දක්වා ජාතික සෞඛ්‍ය සංවර්ධන අරමුදලට ලැබුණු මූල්‍ය ආධාර ප්‍රමාණය රුපියල් බිලියන 3යි මිලියන 111යි 258,902 rupees. அப்போ அவர் சொல்லுகிறார் மொத்தமாக கிடைத்தது 3 பில்லியன் அல்லது 3000 மில்லியன். அதுக்கு பிறகு 111 மில்லியன், அதாவது 3111 மில்லியன் மிச்சம் சொச்சங்களையும் சொல்லுகிறார். ஆனால் உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே எடுத்து போட்ட ஒரு வீடியோ ஒன்றில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். வடக்கு மாகாணத்தில் இருக்கிற கேன்சர் ட்ரையல் ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திரம் உதவியலாக கிடைத்தது 1200 லட்சம். 1200 லட்சம் என்றது 1 பில்லியன் 120 மில்லியன். அந்த வைத்தியசாலைக்கு ஒரு பேண்ட் குழு ஒன்றால் அது சம்பந்தமாக தொடர்பில் கதைக்கிறேன். இந்த தரவுகள் பிழை என்பது தான் என்னுடைய வாதம். මේක ඇමුණුම එක විදිහට තියෙනවා. මීට අමතරව විවිධ ව්‍යාපෘති සඳහා ලැබුණු මූල්‍ය ආධාර පිළිබඳ තොරතුරු ඇමුණුම 2 සහ 3 මගින් දක්වා තිබෙනවා. මූල නොවන ආධාර එක් රෝහල් හා සෞඛ්‍ය ආයතන වෙත විශාල වශයෙන් ලැබෙන අතර ඒවා ඒ ආයතනයන් විසින් ලේඛනගත කර බාර දෙනු ලැබේ. இரண்டாவது கேள்வி கேட்கப்பட்டது, தேசிய கணக்காய்வு அலுவலகத்தின் அறிக்கையின்படி அவை சரியான முறையில் கணக்கு வைக்கப்படவில்லை என்பதை அறிவாரா என்பதையும் என்று கேட்டிருக்கிறார். அதுக்குத்தான் அவர் சொல்லுகிறார், இல்லை, அவை சரியான முறையில் கணக்கு வைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். එසේම 2015 වර්ෂයේ සිට මේ දක්වා සියලු ආයතනයන්ට ලද ආධාර ද්‍රව්‍ය, උදාහරණයක් විදිහට ඖෂධ, පරිභෝජන ද්‍රව්‍ය ඉතා ආදී වශයෙන් ඉතා විශාල ප්‍රමාණයක් වන බැවින් එම ලේඛන සියල්ල ඉදිරිපත් කිරීම ප්‍රායෝගිකව අසීරු බවත් එමෙන්ම එම ද්‍රව්‍ය විවිධාකාරයේ වන බැවින් සාරාංශගත කිරීමද ප්‍රායෝගික නොවන බවත් සඳහන් කරමි. சொல்லுகிறார், மிகப்பெரிய பெருமானங்கள் அளவுகளில் உதவிகள் பொருளாகவும் பணமாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவை கணக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கணக்குகள் இப்போது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். රෝමි ලක්කම් 2 සෞඛ්‍ය සංවර්ධන අරමුදල හරහා ලැබෙන මූල්‍ය ආධාරය නිවැරදිව ගිණුම් කර ඇත. මීට අමතරව සෞඛ්‍ය අමාත්‍යාංශය හා ඒ යටතේ ඇති රෝහල් සඳහා මූල්‍යමය නොවන ආධාර වශයෙන් විවිධ පුද්ගලයන්ගෙන් හා ආයතන මගින් ඖෂධ, ආහාර, රෝගීන් සඳහා වන පරිභෝජන ද්‍රව්‍ය, ගොඩනැගිලි සඳහා වන ආධාර සහ විවිධ ස්වරූපයේ උපකරණත් ඇත.
அப்போ அவர் சொல்லுகிறார், பொதுமக்களால் ஒவ்வொரு வைத்தியசாலைக்கும் மருந்துகள் இல்லாத பொருட்கள், கட்டுமானத்துக்கு தேவையான பணங்கள், சாதாரணமாக வைத்தியசாலைக்கு நடத்துவதற்குரிய பணங்கள் போன்ற பெறுமதியான பொருட்கள் வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். මේවා පුළුල් පරාසයක ද්‍රව්‍ය විවිධ ප්‍රමාණයකින් ආධාර වශයෙන් ලැබෙනවා. එබැවින් ආධාර අතුරින් ඇතැම් ද්‍රව්‍යයන් ලේඛනගත නොවී පැවතිය හැකි අතර එමෙන්ම බොහොමයක් ආධාර විශේෂයෙන්ම විශාල තොග වශයෙන් ලැබෙන ආධාර විධිමත් පරිදි ලේඛනගත කෙරෙනවා. ඇතැම් මූල්‍ය නොවන ආධාර රෝහල් ඇතුළු අනෙකුත් සෞඛ්‍ය ආයතන වෙත සුළුවම ලැබෙන බැවින් ඒවා සියල්ලක්ම ගිණුම්ගත කිරීම ප්‍රායෝගිකව අපහසු වෙලා තිබෙනවා. அப்போது அவரே ஏற்றுக்கொள்கிறார், ஆம், வைத்தியசாலைக்கு வழங்கப்படுகின்ற இந்த பணங்கள் சரியாக கணக்கு இடப்படவில்லை என்பது தொடர்பாக தாங்கள் தெளிவாக இருக்கிறோம், அவை உண்மைதான் என்ற விடயத்தை சொல்லுகிறார். රෝම ඉලක්කම් 3 පරිත්‍යාග වශයෙන් ලැබෙන ආධාර විධිමත් පරිදි ලබා ගැනීම හා බෙදා හැරීම ආශ්‍රිත සම්බන්ධීකරණ කටයුතු සිදු කිරීම සඳහා ප්‍රධාන වශයෙන් ලැබෙන වෛද්‍ය සැපයුම් උපකරණ ඇලයිරක් ගොඩ. மூன்றாவது கேள்வி கேட்கப்பட்டது, அவை ஆமெனில் கணக்காய்வு செய்யப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தி அவை ஆமெனில் அது தொடர்பாக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் என்ன என்பது மூன்றாவது கேள்வி ஆனா பகுதியின் மூன்றாவதாக கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர் சொன்ன பதில், அவை தொடர்பாக தாங்கள் மீள கணக்காய்வுகளை செய்து அந்த கணக்காய்வுகளை சரியான முறைக்கு ஒழுங்கமைப்பது தொடர்பாக வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவார். ආධාර සම්බන්ධීකරණ කමිටුව නමින් කමිටුවක් සෞඛ්‍ය අමාත්‍යාංශය ස්ථාපිත කරලා තිබෙනවා. அப்போ சொல்லுகிறார், இவ்வாறான டொனேஷன்கள் வழங்கப்பட்டால் அதை டிசிசி என்று சொல்லுகிறார்கள், அதையும் டொனேஷன் கோஆர்டினேட்டிங் கமிட்டி என்று சொல்லுகிறார்கள். அவ்வாறான ஒரு கமிட்டி ஒன்றை தாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அந்த கமிட்டியின் மூலம் அவை எல்லாம் கணக்கெடுக்கப்படுகின்றன, தற்போது எடுக்கப்படுகின்றன என்று சொல்லுகிறார். අදාළ මෙහෙයුම් කටයුතු විධිමත් පරිදි මේ වෙනුවට සිදු කරනු ලබනවා. அப்போது அவர் சொல்லுகிறார், ஆனால் அதையும் தாண்டியும் இப்போது பணங்கள் அங்கே இங்கே வழங்கப்படுகின்றன என்பது தொடர்பாக தாங்கள் அவதானமாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஆவண்ணா பகுதி அப்படி இல்லை என்றால் அதுக்குரிய காரணத்தை அறிவிக்க சொல்லி கேட்டிருக்கிறது. ஆனால் அவர் சொல்லுகிறார், இல்லை, அவையெல்லாம் சரியாக நடக்கிறது, இப்போது சரியாக நடக்கிறது, பழைய விடயங்கள் தொடர்பாக தாங்கள் கதைக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இவர்தான் நளின் மந்தார ஜெயமகா, என்னுடைய நல்ல நண்பரும் அதே நேரத்தில் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கட்சியைச் சேர்ந்தவரும். අපි දන්නවා මේ ශෞඛ්‍ය ගැන කතා කරද්දී අපි අද උදේත් ඊයේත් එක්ක දේ තමයි පෞගේ කාලේ මතභේදයට තුඩුදුන් අර ඉමුනෝග්ලෝබින් ඖෂධය පිළිබඳව ලෝක සෞඛ්‍ය සංවිධානයේ ඒ පරීක්ෂණ අනුව මේකේ බැක්ටීරියා සහ ලුණු වතුර තිබුණේ කියලා ඔප්පු වෙලා තියෙනවා. ඉතින් මේකේ சொல்லுகிறார், இப்போது நாங்கள் இந்த மருந்து பொருட்கள் தொடர்பாக முக்கியமான கவனத்தை எடுக்கணும். நேற்று முந்தைய தினம் கெஹலிய ரம்புக்கல் அவர்களும் அவருடைய மனைவியும் 2 பெண் பிள்ளைகளும் அந்த தொடர்பாக அவர் சொல்கிறார். அப்போது அவர் சொல்கிறார் என்றால் அந்த கெஹலிய ரம்புக்கல மற்றும் அவருடைய பிள்ளைகள் 2 இந்த மருந்துகள் தொடர்பான வழக்குகள் மூலம் பிடிக்கப்பட்டு மறுபடியும் திருப்பி நீதிமன்றத்துக்கு முற்படுத்தப்பட்டு அதன் பின்னர் அவர்கள் மறுபடியும் நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை சொல்லுகிறார். අධිකරණ අඩු වෙනවා, මේ සම්බන්ධ නිලධාරීන්ට නීතිය ක්‍රියාත්මක වෙනවා. අපි දන්නවා මේක අපේ රටේ ඉතිහාසයේ අපේ තිබුණු සෞඛ්‍ය, අපේ නිදහස් සෞඛ්‍ය දකුණු ආසියාවේ තරන්න මේ ලෝකයේ උසස්ම සෞඛ්‍ය පහසුකම් තිබුණු රටක් ලැබුණු අපේ රටට ලැබුණු ඊටාම දරුණු කළු පැල්ලමක් නියෝජ්‍ය අමාත්‍යවනි. அப்போது அவர் சொல்லுகிறார், ஆம் பிரதி அமைச்சர் அவர்களே, இந்த அதாவது இம்யூனோகுளோபின் என்று சொல்லப்படுகின்ற மருந்துக்குள்ள வெள்ள தண்ணியும் பாக்டீரியாக்களும் இருந்த என்பது கண்டுபிடிக்கப்பட்டது எங்களுடைய நாட்டின் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அதே நேரம் அவ்வாறான விடயங்கள் தொடர்ந்து நடைபெறக்கூடாது என்பதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்.
නිසා එක පැත්තකින් අපි අපේ ගුණාත්මක ඖෂධ පිළිබඳව රටේ ජනතාවට තිබුණු ඒ අවිශ්වාසය දුරු කරන්න කටයුතු කරන්න ඕන. ඒ සම්බන්ධව ලොකු වගකීමක් ඔබතුමාගේ සෞඛ්‍ය අමාත්‍යතුමාටත් ඔබතුමාටත් රජයටත් තියෙනවා. ඉතින් මට මේ වෙලාවේ මතක් කරන්න ඕන අපි 2019 ගරු කතානායකතුමනි බිංගිරි අපනයන සැකසුම් කලාපයක් හැදුවා. ඒක හැදුවා ලකුණු ආසියාවේ ලොකු அப்போ சொல்கிறார் 2019ஆம் ஆண்டு நாங்கள் பிங்கிரியவில் வந்து ஒரு மருந்து உற்பத்தி நிறுவனம் ஒன்றை ஆரம்பித்தோம். அது இப்போது அது தொடர்பாக நான் உங்களை இப்போதுமையாகவே பாராட்டுகிறேன். அங்கே இலங்கையிலிருந்து மருந்துகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அதை நாங்கள் இப்போது இன்னும் வளப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். ඖෂධ නිෂ්පාදනය කරන කර්මාන්තශාලාව හදන්න වැඩ පටන් ගත්තා. මීට දින කිහිපයකට කලින් ගරු සෞඛ්‍ය අමාත්‍යතුමා නලින්ද ජයතිස්සවත්තුමාට මම ස්තුතිවන්ත වෙනවා. බිංගිරි අපනයන සැකසුම් කලාපයේ වැඩ නියමවීමට තාම මාස කිහිපයක් තියෙන මේ අපනයන සැකසුම් කලාපයේ තියෙන මේ සිනර්ජි ෆාමසිටිකල් ප්‍රයිවට් ලිමිටඩ් ඩොලර් මිලියන 100කට ආසන්න ආයෝජනයක් මේක විසිට් කරා. මේකට අවශ්‍ය මූල්‍ය පහසුකම් මූල්‍ය ඒ කියන්නේ මුදල් අමාත්‍යාංශයෙන් දෙන්න ඕන යම් සහයෝගයක් තියෙනවා. ටැක්ස් බෙනිෆිට්ස් තියෙනවා. ඒක දීම හරහා මේක කඩනම් කරගන්න පුළුවන්. ඒ නිසා මේ සෞඛ්‍ය ශාස්ත්‍රයේ මේ ඖෂධ වලට තියෙන ප්‍රශ්නෙට විසඳුමක් හොයපු කෙනෙක් විදියට මම. ඒකට සෞඛ්‍ය අමාත්‍යතුමාට මේ ගෞරවය ඉවෙන්න ඕන. බිංගිරි අපනයන සැකසුම් කලාපය හදලා ඒක වඩා ආරම්භ කරපු විදියට. ඒ නිසා අනාගතයේදී අපිට බිංගිරියේ බේත් තමයි අපේ රටේ ජනතාවගෙන් බහුතරයකට அவர் சொல்லுகிறார், இவ்வாறான பிங்கிரிய போன்ற தொழிற்சாலைகளை நாட்டிலே நிறுவுவதன் மூலம் இவ்வாறான ஊழல்களை முடிவு கொண்டு வரலாம். ஆகவே இந்த பிங்கிரிய தொழிற்சாலையிலே மருந்துகள் தான் உற்பத்தி செய்யப்பட்டு அவை கடைசியாக இலங்கை மக்களுக்கு கிடைக்கப்பட போகின்ற ஒரு உண்மையான ஒழுங்கான மருந்துகள் என்று சொல்லுகிறார். අවස්ථාව උදා වෙන්නේ. තාම උසස් තත්ත්වයේ තියෙන කර්මාන්තශාලා කපනයන සැකසුම් කලාපය තුල ආරම්භ කරලා තියෙනවා. ඒ නිසා ඔබතුමාගේ අමාත්‍යතුමාට මම ස්තුතිවන්ත වෙනවා. ඒක වේගවත් කරන්න, ඒකට අවශ්‍ය පහසුකම් දෙන්න, ඒකට අවශ්‍ය මේ ටැක්ස් පහසුකම් දෙන්න කටයුතු කිරීම පිළිබඳව. அப்போது அவர் சொல்லுகிறார், பிரதி அமைச்சர் அவர்களே, இவ்வாறான பிங்கிரிய போன்ற தொழிற்சாலைக்கு வந்து நாங்கள் இன்னமும் முன்னேற்றத்தை கொடுத்து வளங்களை கொடுத்து அவர்களுடைய வரி சலுகைகளை ஏற்படுத்தி அவற்றை நாங்கள் முன்னேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். බැලීමට යාම සම්බන්ධව ඒ නිසා මම ඔබතුමාගෙන් ඒ ගැන මතක් කරන ගමන් ඉල්ලන්නේ මේ මෑතක දැන් එන්න නියමිත ඖෂධ පිළිබඳව රටේ ජනතාවට තියෙන සැකය දුරු කරන්න මේ ආපු රිපෝට් එකත් එක්ක ලෝක ජනතාව තුල අපිට තියෙන මේ අපේ රටේ උණු මේ කළු පැල්ලම මකන්න යම් ක්‍රියාමාර්ගයක් ඔබතුමා ගන්නවද රජයක් විදියට කියන එක මම ඔබතුමාගෙන් අහනවා. இதே மாதிரி இவ்வாறான தொழிற்சாலையை ஏற்படுத்தி சுகாதாரத்துறையிலே முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய முதலீட்டு நடவடிக்கைகள் தொடர்பாக தாங்கள் ஏதாவது நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறீர்களா என்று தனது முதலாவது கேள்வியை இவர் கேட்கிறார். ගරු කතානායකතුමනි, මන්ත්‍රීතුමා විසින් අසන ලද ප්‍රශ්නය පැහැදිලි. ඇත්තටම අපි ලංකාවේ ඖෂධ කර්මාන්ත ඇති කිරීම සඳහා යටිතල පහසුකම් සහ ඒ කලාප විදිහට ඒව සංවර්ධනය කිරීමට අවශ්‍ය වැඩ කටයුතු යොදනවා. ඒතකොට බිංගිරිය කලාපයත් අපි එසේ හඳුනාගත් කලාපයක්. ඒ වගේම ආයෝජක විශාල ප්‍රමාණයක් ඒකේ ආයෝජන කිරීමට බලාපොරොත්තු වෙනවා. අපේ එක අරමුණක් තමයි දේශීය ඖෂධ දේශීය වශයෙන් නිපදවා ගැනීම සහ අපනයන කිරීමට අවශ්‍ය යටිතල පහසුකම් රජයක් විදියට සැලසීම. අපි ඒකට අවශ්‍ය ප්‍රතිකාර යොදලා තියෙන්නේ. ඊට පස්සේ ওই ඖෂධ සම්බන්ධ ප්‍රශ්නේ ගත්තාම ඇත්තටම ඖෂධ මේ රටට ගෙන්වීමේ යම් ක්‍රමවේදයක් තියෙනවා. ඒ වගේම දේශීය ඖෂධ මිලදී ගැනීමේ ක්‍රමවේදයක් තියෙනවා. ඒ වගේම මේ හැම ඖෂධයක්ම අපි ගන්න ඉස්සෙල්ලා පරීක්ෂණ ගාන තත්ත්වයන් යටතේ පරීක්ෂණ කරලා තමයි ගන්නෙ. එතකොට මේ නිවැරදි ක්‍රමවේදය අනුගමනය කරනවා නම් ওই ඉමුනෝග්ලෝබිනුලගේ ප්‍රශ්න එන්නේ නැහැ. නමුත් ඒ අවස්ථාවේදී නිවැරදි ක්‍රමවේදයට බැහැරව ගිහපු නිසා තමයි ඒ තත්ත්වය ඇති වෙලා තියෙන්නේ. අපි ඒ තත්ත්වය නැවත මම හිතන්නේ අපේ රටේ ඇති නොවෙනවා කියලා අපි විශ්වාස කරනවා. එහෙම ඇති නොවෙන්න අපේ රජයේ විදියට අපි ගන්න පුළුවන් ඔක්කොම ක්‍රියාමාර්ග සහ විධිවිධාන අරගෙන තියෙනවා. அப்போது அவர் சொல்லுகிறார், ஆம், எங்களுடைய நளின் பண்டார ஜெயமா அவர்கள் கேட்ட கேள்வியை நான் தெளிவாக விளங்கிக் கொண்டிருக்கிறேன். இலங்கையிலே மருந்து உற்பத்தி மற்றும் இலங்கை மருந்து கொள்வனவு என்பன சாதாரணமாக NMRA போன்ற தேசிய நிறுவனங்களுக்கூடாக சரியான முறையிலே கேள்விகள் கோரப்பட்டு தான் அவை பெற்றுக்கொள்ளப்படுகின்றன. ஆனால் கடந்த அரசாங்க காலங்களிலே அவற்றை மீறி அவற்றினுடைய கொள்கைகளுக்கு உடன்படாமல் இவர்கள் மருந்துகளை கொள்வனவு செய்திருப்பது தான் இந்த இம்யூனோகுளோபின் போன்ற பிரச்சனை வரக்கூடியதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது. ஆகவே நாங்கள் அந்த நிலைமையை மாற்றியமைத்திருக்கிறோம். அது தொடர்பாக ஒரு தெளிவான முடிவு ஒன்றை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அவ்வாறான நடைமுறைகளை சரியான முறையில் பின்பற்றி அந்த பின்பற்றப்படுகின்ற நடைமுறைகள் தொடர்பாக பொதுமக்களுக்கு விளக்கம் ஒன்றை ஏற்படுத்துவதன் மூலம் இவ்வாறான பிரச்சனைகளை எதிர்காலத்திலே நாங்கள் இல்லாமல் பண்ணுவோம் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். ගරු
නියෝජ්‍ය ඇමතිතුමනි මගේ කඩකරු කතානායකතුමනි මගේ දෙවෙනි අතුරු ප්‍රශ්නේ මගේ හිතවත් වෛද්‍ය අර්ජුනා රාමනාதன் මැතිතුමාට දෙනවා මගේ බෙස්ட் ஃப்ரெண்ட். அப்போது சொல்லுகிறார் என்னது ரெண்டாவது பிரச்சனை, அதாவது வந்து அத்துரு பிரச்சனைன்னு சொல்கிறது வந்து ரெண்டாவது கேள்வியை என்னுடைய மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய உண்மையாக ஹிதவத் என்று சொல்வது என்னுடைய ஆருயிர் நண்பன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு கொடுப்பதற்கு விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். Thank you speaker and thank you Mr. Nalin Bandara. මගේ දෙවෙනි ප්‍රශ්නේ අහනවා සෞඛ්‍ය අමතුමා මේ අපේ රට දැනට ඔබතුමා දීපු ප්‍රමාණයක් මම වැරදි කියලා කියනවා. හේතුව 2019 කැන්සර් ට්‍රේල් හොස්පිටල් එකට විතරක් අපේ ඩයස්පෝරා එකෙන් දීපු සල්ලිය පවුන්ඩ්ස් වලින් 31234ක්. එතකොට ඒක ගත්තොත් එimhe ඉන්නේ ලක්ෂ 1200ක්. ඒ කැන්සර් ට්‍රේල් හොස්පිටල් එකට විතරක් දීපු සල්ලියක්. ඊට අමතරව අපේ ජෆ්නා හොස්පිටල් එකේ ජෆ්නා ටීචින් හොස්පිටල් එකේ අනිත් මම ඩිපියුටි ඇඩ්මින් ග්‍රේඩ් එකේ මමත් මෙඩිකල් ඇඩ්මිනිස්ට්‍රේටර් විදියට මම ඉන් සර්විස් ට්‍රේනින් එකේ හිටියා. සාමාන්‍යයෙන් දකුණේ அப்போது நான் சொல்லுகிறேன், ஆம் நன்றி. என்னுடைய அருகிர் நண்பர் நலிந்த பண்டார ஜெயமாரா அவர்களுக்கும் எங்களுடைய சபாநாயகர் அவர்களுக்கும் இந்த கேள்வியை கேட்பதற்கு அனுமதி தந்ததற்கு நன்றி. நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் இப்போது கூறிய இந்த தரவானது முற்றிலும் பிழையானது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் 2019ஆம் ஆண்டு தெல்லிப்பளையில் இருக்கின்ற கேன்சர் ட்ரையல் ஹாஸ்பிட்டலுக்கு வழங்கப்பட்ட டொகாஃப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு எங்களுடைய டயஸ்போராவை சார்ந்த நிறுவனம் ஒன்றினால் வழங்கப்பட்ட பணம் 31,234 பவுண்ட்ஸ். அதை நாங்கள் பெருக்கும் போது தற்போதைய பெறுமதிக்கு கிட்டத்தட்ட 1,200 லட்சம் அல்லது 120 மில்லியன் வரும் என்பதை நான் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் நாங்கள் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது தாங்கள் இப்போது சொல்லியிருக்கின்ற பெறுமதியானது மிக பிழையானது என்பதை அவருக்கு சொல்லுகிறேன். සාමාන්‍ය කවුරුහරි ඩොනේෂන් එකක් දෙනවා නම් අපි ඩොනේෂන් එකක් අරගෙන ඒක කබඩා වලින් මූව් කරනවා. ඊට පස්සේ ඩොනේෂන් රෙජිස්ටර් කරනවා. එතකොට තෑන්කින් ලෙටර් එකක් දෙනවා. ඒකේ අපි රෙජිස්ට්‍රේෂන් නම්බර් එකක් දානවා. ඒ වගේ හරියටම වෙනවා. හැබැයි நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் வைத்தியசாலை ஒன்றிலே வைத்திய நிர்வாகியாக வேலை செய்து உள்ளக பயிற்சிகளை முடித்து கொண்டு வந்தவன். அந்த அடிப்படையில் இவை தொடர்பாக எனக்கு தெளிவான அறிவுகள் இருக்கிறது. முக்கியமாக தென்பகுதியில் உள்ள வைத்தியசாலைகள் இவ்வாறான டொனேஷன்கள் தரப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அவை கபடான்னு சொல்வது களஞ்சி அறைக்கு அனுப்பப்பட்டு அங்கே பதிவு செய்யப்பட்ட இலக்கம் கடிதங்களில் அடிக்கப்பட்டு ஒரு நன்றி கடிதம் வழங்கப்படுவது மட்டுமல்லாமல் அவை சுகாதார அமைச்சுக்கும் பெரும்பாலும் அனுப்பி வைக்கப்படுகிறது. උත්තර කිසි දෙයක් වෙන්නේ නැහැ. උත්තර කැන්සර් ට්‍රේල් හොස්පිටල් එකට විතරක් එක පවුල දීලා තියෙනවා පවුන්ඩ්ස් වල 2300 ගානක්. அப்போ நான் சொல்லுகிறேன், ஆனால் வடக்கு மாகாணத்திலே இவ்வாறான எந்த விடயங்களும் நடப்பதில்லை. வடக்கிலே கேன்சர் ட்ரையல் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் ஒரு குடும்பத்தால் வழங்கப்பட்ட ஸ்ட்ரேலியன் பவுண்ட் பெறுமதியானது 2134 பவுண்ட்ஸ் பெறுமதியான பணம் வந்து ஒரு குடும்பத்தால் வழங்கப்பட்டது. ஆகவே நினைத்து பார்த்து கொள்ளுங்கள், வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற எங்களுடைய டயஸ்போராவில் இருக்கின்ற குடும்பங்கள் எவ்வளவு பெறுமதியான பணத்தை கொடுப்பார்கள் என்று. කීපයක් දීලා තියෙනවා. හැබැයි ඒක ගැන මම ඔබතුමාට ඉල්ලුවා වෙල්ෆෙයාර් සොසයිටි එකකින් අපිට ඒ කියන්නේ ඔඩිට් එකක් දෙන්න පුළුවන්ද කියලා. ඔබතුමා ලියුමක් ගහලා அப்போ நான் கேட்டேன், அது தொடர்பாக அந்த பணம் நேரடியாக வைத்தியசாலை கொடுக்கப்பட முடியாவிட்டாலும் அதை வெல்ஃபேர் சொசைட்டி எனப்படுகின்ற நோயாளர் நலம்புரி சங்கங்களுக்கு மட்டுமே கொடுக்க முடியும். அவ்வாறு கொடுக்கப்பட்டு அவை கணக்கில் வைக்கப்பட்டு அவை வைத்தியசாலைக்கு பாவிக்கப்படுகின்றன. நான் உங்களிடம் போன முறை என்னோட கேள்வியில் கேட்டேன், 2015ஆம் ஆண்டிலிருந்து 25ஆம் ஆண்டு வரைக்கும் வெல்ஃபேர் சொசைட்டியிலே வந்த பணம் எவ்வளவு, செலவழிக்கப்பட்ட பணம் எவ்வளவு தொடர்பாக இன்டர்னல் ஆடிட் செய்யப்பட்டிருக்கிறதா என்று நான் உங்களிடம் கேட்டேன். හැම පීඩීලාටම ඒ කියන්නේ අතුල තියෙන ඒ කියන්නේ වෙල්ෆෙයාර් සොසයිටි ඔඩිට් එක නැවේ ඔබතුමා ලියුමක් ගහලා තියෙනවා ඉන්ටර්නල් ඔඩිට් එක රිපෝට් එක දෙන්න කියලා පාර්ලිමේන්තුවේ මේ බාර දෙන්න කියලා. මම ඒක නෙවෙයි ඉල්ලුවේ. அப்போது நான் சொல்லுகிறேன், ஆனால் நீங்கள் சகல ப்ரொவின்ஷியல் டைரக்டர்ஸுக்கும் கடிதம் அனுப்பியிருக்கிறீர்கள். வைத்தியசாலைக்கு உள்ளே இருக்கிற இன்டர்னல் ஆடிட், அதாவது வந்து ஜென்ரல் ஆடிட்டினுடைய ரிப்போர்ட்டுகளை தருமாறு தான் நீங்கள் கடிதங்களை அனுப்பியிருக்கிறீர்கள். அவற்றை அல்ல நான் கேட்டது வெல்ஃபேர் சொசைட்டி அல்லது வந்து நோயாளர் நரம்புரி சங்கங்கள் என்று சொல்லப்படுகின்ற சங்கங்கள், நோயாளர் நரம்புரி சங்கங்களுடைய பண பரிமாற்றம் தொடர்பாக
அவர்களுடைய ஒடிட்டத்தை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் பிடியான கடிதங்களை பிடிக்கு அனுப்பியிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறேன். මම මේ ක්වෙස්චන් එක මම ඉල්ලුවේ මන්ත්‍රීතුමා ඔබතුමාගේ ප්‍රශ්නේ අහන්න. වෙල්ෆෙයාර් සොසයිටි එකේ 2015 ඉඳන් අද වෙනකම් හැම හොස්පිටල් එකම වෙල්ෆෙයාර් සොසයිටි රෙජිස්ටර් වෙලා තියෙන්න ඕනේ. DS ඔෆිස් එක රෙජිස්ටර් කරන්න ඕනේ. ඉන්ලෑන්ඩ් රෙවෙනියු ඩිපාර්ට්මන්ට් එක අපි යන්න ඕනේ. අනිවාර්යෙන් non profit organisation විදියට රෙජිස්ටර් කරන්න ඕනේ. ඔඩිට් රිපෝට් එක හදන්න ඕනේ. ඔඩිට් රිපෝට් එක ඔයගොල්ලන්ට යවන්න ඕනේ. හැබැයි කැන්සර් හොස්පිටල් තෙල්ලිපල එකේ ඒකම අහන්නේ ඒක තමයි. කැන්සර් හොස්පිටල් තෙල්ලිපල වල දැනට මම වෛද්‍ය දූෂණ කොමිටියෙන් කම්ප්ලයින්ට් කරලා තියෙනවා. එතකොට ඔබතුමාලා තාම ඒක ගැන කිසි දෙයක් පටන් ගන්න නැහැ. ඒ කියන්නේ කිසි ඉන්ක්වයරි එකක් පටන් ගන්න නැහැ. அப்போது உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக வெல்ஃபேர் சொசைட்டி எனப்படுகின்றது முதலாவது பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். ரெண்டாவது அவருடைய கணக்கு வழக்குகள் ஒடிட் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதை டிஎஸ் ஆஃபீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். இன்லேண்ட் ரெவென்யூக்கு அந்த கணக்கு வழக்குகள் அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். அவருடைய டேக்ஸ் பே பண்ணியிருக்க வேண்டும். ஆகவே இவ்வாறான எந்த நடவடிக்கைகளும் செய்யப்படவில்லை. நான் அவற்றை கேட்டபோது நீங்கள் வேறு ஒரு ஒடிட் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்க வலிக்கிறீர்கள். நான் கேட்டதற்குரிய அந்த ஒடிட்களை சமர்ப்பிக்க முடியுமான்னு கேட்டிருக்கிறேன். ගම්මුණා සෙක්‍රටරි ගම්මුණා ප්‍රශ්නේ අහන්න. ඔව් එතකොට ඒගොල්ලෝ කියන්නේ අපි මේක ගැන සොයා බලනවා කියලා. මන්ත්‍රීතුමා ආද කටයුතු කරලා තියෙන මේක ගැන. ගම් නියෝජ්‍ය අමාත්‍යතුමා. ඔව් මෙහෙමයි ඇත්තටම මෙතන මම දැක්කුවේ සෞඛ්‍ය ජාතික සෞඛ්‍ය සංවර්ධන අරමුදල සඳහා ලැබුණු ලැබුණු පරිත්‍යාග ඇත්තටම ඊට අමතරව මම කිව්වේ එක් රෝහල් වලත් ඒ විදිහ අරමුදල් පිහිටුවා ගන්න අපි අවසර දීලා තිනවා. නමුත් நான் இங்கே குறிப்பிட்டது வைத்தியசாலைக்கு கொடுக்கப்பட்ட மொத்த பணத்தை பற்றி தான் நான் இங்கே கதைத்திருக்கிறேன். ஆனால் அது தவிர ஒவ்வொரு வைத்தியசாலைகளுக்கும் நாங்கள் பணத்தையும் உதவிகளையும் பெற்றுக்கொள்வதற்கு அனுமதி அளித்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ඒ හැම එකක්ම යම් විධිමත් රාමුවක් යටතේ තමයි ක්‍රියාත්මක වීම අවශ්‍ය. එක් රෝහල් වල විශේෂයෙන්ම මුදල් ලබා ගැනීමේදී එහෙම මුදල් ලබා ගැනීමේ හැකියාවක් නැහැ. அப்போ நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு வைத்தியசாலைகளிலே அப்படி இருக்கின்ற வேலை செய்பவர்கள் வந்து தங்களுக்கு விரும்பினபடி அந்த பணங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுமதிகள் நாங்கள் எப்போவுமே வழங்கவில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் தெல்லிப்பளை வைத்தியசாலையிலே தனி பேங்க் அக்கவுண்ட் ஒன்று கிரியேட் பண்ணப்பட்டு அந்த அக்கவுண்டிலே அந்த பணம் போடப்பட்டு செலவழிக்கப்பட்டு அந்த பேங்க் அக்கவுண்ட் கூட இப்போது தேவநேசன் வைத்தியர் அவர்களிடம் அகப்பட்டு அவை வைத்திருக்கப்படுகிறது. அப்போது நான் கேட்கிறேன், பிரதி சுகாதார அமைச்சர் அவர்களே, தெல்லிப்பளை வைத்தியசாலையிலே வேலை செய்கின்ற வைத்தியசாலை அதிகாரி ஒருவர், வைத்தியசாலை கன்சல்டன் ஒருவர் தன்னுடைய தனிப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு பணங்களை வேண்டி அங்கே அபிவிருத்திகளை செய்வதாக கூறி வேலை செய்திருக்கிறார். அது தொடர்பாக தாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறேன். ප්‍රශ්නෙට උත්තර දෙන්නම්. දෙවෙනි ප්‍රශ්නෙට එතකොට කිසිම කෙනෙකුට එහෙම පෞද්ගලික account වලට සල්ලි ගැනීමේ හැකියාවක් නැහැ. தெளிவாக சொல்லுகிறார் சுகாதார அமைச்சர். யாருக்கும் அப்படி தனிப்பட்ட கணக்கிலங்களுக்கு வைத்தியசாலை தொடர்பாக பணம் வேண்டுவதற்குரிய எந்த அனுமதியும் இல்லை என்று சொல்லுகிறார். ඒක නිසා එහෙම තත්ත්වයක් ඇතුළා නම් ඒක ඉතාමත්ම වැරදි. ඒ සඳහා වූ அப்படி யாராவது அந்த பணத்தை வேண்டியிருந்தால் அவற்றை நிரூபிக்கப்படுமாக இருந்தால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். அது மிகவும் இதாமத்த வரதி என்றால் அது மிகப்பெரிய பிழை என்று சொல்லுகிறார். පැමිණිල්ලක් ලැබුණා නම් ඒක විභාග කිරීම අනිවාර්යයෙන්ම සෞඛ්‍ය අමාත්‍යාංශය හරහා මම හිතන්නේ සාමාන්‍ය නීති අනුව සිදුවිය යුතුයි. මෙතන அவ்வாறான ஏதாவது ஒரு முறைப்பாடுகள் தங்களுக்கு கிடைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே தாங்கள் அது தொடர்பாக நடவடிக்கைகள் எடுப்போம் என்று சொல்லுகிறார். ஆனால் நாங்கள் இதை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கும் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் என்று நான் அப்போது பாராளுமன்றத்திலே உள்ளே சொல்லுகிறேன். දැන් මේ දිනවල රටේ ওই සම්බන්ධව ලොකු කතා බහක් ඇති වෙලා තියෙන නිසා මම කියන්න ඕන ඖෂධ හා උපකරණ රෝහලකට ඉමර්ජන්සි එකක් විදිහට අවශ්‍ය වූ වෙලාවේදී ඒවා සැපීම හෝ ලබා ගැනීම වරදක් නෙවෙයි. එහෙම ලබා ගැනීමට හැකියාව තියෙනවා. නමුත් ඒ ලබා ගන්නා දේවල් නිසි පරිදි ලේඛනගත කිරීම තමයි අවශ්‍ය වන්නේ. විශේෂයෙන්ම මුදල් சொல்லுகிறார், அவசரமான நேரங்களிலே வைத்தியசாலைக்கு வந்து நன்கொடைகளை பெற்றுக்கொள்வதிலே எந்த பிரச்சனையும் இல்லை. அதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் அவை சரியான முறையிலே வைத்தியசாலை நிர்வாக அதிகாரிகள் பெற்றுக்கொள்ளப்பட்டு அவருக்குரிய கடிதங்கள் திருப்பி வழங்கப்பட்டு அவை சரியாக கபடா அல்லது வந்து எங்களுடைய களஞ்சிய சாலையில் வைக்கப்பட்டு அவை சரியாக தரவுகள் இடப்பட்டு அவை எங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். ආධාර ලබා ගැනීමේදී ඒ අදාළ රෝහල
රෝහල් පරිපාලනය විසින් ඒවා සෞඛ්‍ය අමාත්‍යාංශයට දැනුම් දිය යුතුයි කියලාත් අපි කියලා තියෙනවා. සහ නිසි පරිදි ලේඛන නඩත්තු කර ගැනීමේ අවශ්‍යතාවය සහ ගිණුම් නිසි පරිදි පවත්වාගෙන යාමේ අවස්ථාවයත් මම මෙතනදී අවධාරණය කරනවා. அப்போது நாங்கள் அவ்வாறு பணங்கள் பெற்றுக்கொண்டால் அவை தொடர்பாக சுகாதார அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட பட்டிருக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறோம். அவ்வாறான நடைமுறைகள் இருக்கிறது. அப்படி ஒரு நடைமுறைகளை தாண்டி யாராவது பணத்தை பெற்றுக்கொண்டு அங்கேயே செலவழித்து அங்கேயே ஏதாவது பண கொடுக்கல் வாங்கல் ஈடுபட்டிருப்பார்களா இருந்தால் அவர்களுக்கு சகல நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சொல்லுகிறார். ගරු අජිත් පී පෙරේරා මහතා අධිකරණ සහ இந்த வீடியோவிலிருந்து விளங்கியிருக்கும் இன்றைய தினம் எனக்கு எந்த கேள்விகளையும் கேட்பதற்குரிய அனுமதி இல்லை. ஆனால் என்னுடைய உயிர் நண்பன் என்று சொல்லலாம் நல்ல நண்பர்களை சேகரித்து கொண்டேன். பாராளுமன்றத்துக்கு வந்து நளின் பண்டார ஜெயமகா என்று சொல்லப்படுபவர் வந்து எங்களுடைய சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கட்சியில் இருக்கின்ற ஒரு நல்ல மனிதர், நல்ல அண்ணாவரார். ஸோ அவரிடம் இன்றைய தினம் அவருக்கு தான் இன்றைக்கு கேள்விகள் கேட்பதற்குரிய நேரம் எனக்கல்ல, அவருடைய கேள்விகளை கேட்பதற்குரிய நேரம். அப்போது நான் எதேச்சியாக பார்த்தேன் சுகாதார அமைச்சரிடம் இந்த 2வது கேள்விகள் வந்து இன்றைய தினம் கேட்கப்படுகிறது. இந்த 2வது கேள்வி தான். முதலாவது அவர் கேட்டிருக்கிறார் என்னென்றால், கௌரவ நளின் பண்டார ஜெயமகா சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சரை கேட்பதற்கு 2015ஆம் ஆண்டு தொடக்கம் இன்றை வரை சுகாதார அமைச்சுக்கும் அதன் கீழுள்ள நிறுவனங்களுக்கும் கிடைக்கப்பெற்ற நிதி உதவிகள் மற்றும் நிதியில்லாத உதவிகளின் அளவு ஆண்டு வாரியாக வெவ்வேறாக எவ்வளவு என்பதை, அதாவது வந்து நேர சுகாதார அமைச்சுக்கு கிடைத்ததற்கு தான் அவர் பதில் சொல்லியிருக்கிறார், வைத்தியசாலைக்கு கிடைத்ததற்கு அல்ல. தேசிய கணக்காய்வு அலுவலகத்தின் அறிக்கையின்படி அவை சரியான முறையில் கணக்கு வைக்கப்படவில்லை என்பதை அறிவாரா என்பதையும், ஆமனில் அது தொடர்பாக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் யாவை என்பதையும் அவர் இச்சவைக்கு அறிவிப்பாரா என்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதனுடைய விளக்கமாகத்தான் நான் அப்போது எங்களுடைய நளின் பண்டார அண்ணாவிடம் நான் கேட்டேன், உங்களால் முடிந்தால் எனக்கு அந்த 2வது இதிலே காலை 9:30 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், காலை 9:30 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளே இன்றைக்கு மொத்தமாக இருந்த கேள்விகளுடைய எண்ணிக்கை 9 கேள்விகள் கேட்கப்பட்டது. இந்த 9 கேள்விகள் தொடர்பாகவும் நாங்கள் இன்றைய தினம் இதில் அவர்கள் கேள்விகளை கேட்பார்கள், சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் வந்து பதில் சொல்லுவார்கள் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்குள்ள. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் இந்த 2வது கேள்வி என்னுடையதில்லை, இவர் எஸ்டேபி, இப்போ நாங்கள் அரசியல் கட்சி, நாங்கள் கட்சிகளாக பிரிந்து நிற்கிறது என்றால் இப்படியான நான் ஒரு அவர்களோட சண்டை பிடிக்கிற அல்லது என்னை பிடிக்காதவர் இருந்தால் இந்த சான்ஸை தந்திருக்க மாட்டார்கள். நான் கேட்டேன், இந்த இதில் 2 கேள்விகள் மேலதிகமாக கேட்கலாம், முதலாவது கேள்வியை நீங்கள் கேட்டு போட்டு 2வது கேள்வியை தாரிங்களா அண்ணன், நான் இவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும், ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ கேளு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹிதவத்தை, என்னுடைய நல்ல நண்பன், ஆரோக்கிய நண்பன் அர்ச்சனா அவர்கள் இந்த கேள்வியை கேட்பார் என்று சொல்லியிருக்கிறார். இதில் இந்த கேள்வியை நான் கேட்டது என்னென்றால், இவர்கள் உண்மையாகவே உங்களுக்கு தெரியும் தொடர்பாக தொடர்ந்து வீடியோக்கள் போட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஏனென்றால் இந்த வைத்தியசாலையில் ஊழல் நடக்குது என்று சொல்லி பாராளுமன்றம் வந்த அர்ச்சனா ஊழல்களை ஏன் ப்ரூவ் பண்ணலை என்பதுதான் இவர்களுடைய கேள்வி. இதற்கு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கே கண்முன்னாக தெரிகிறது இந்த விடயங்கள் நடக்குது என்று. பிள்ளையார் சிவபெருமான் முருகன் என்று நாங்கள் கும்பிடுகிறோம், ஆனால் எங்களால் பிள்ளையார் சிவபெருமான் முருகனை காட்ட முடியுமான்னு கேட்டால் கஷ்டம். சில நேரம்தான் இருந்து காட்டினா கூட பைத்தியக்காரன் என்றுவானுகள், அந்த நிலைமையில தான் இருக்கிறோம் நாங்கள். ஆகவே சில விடயங்களை ப்ரூவ் பண்ண முடியாது, சில விடயங்களை ப்ரூவ் பண்ணலாம், சில விடயங்களை நாங்கள் ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் ப்ரூவ் பண்ணக்கூடிய விடயங்களை ப்ரூவ் பண்ணுவோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் இவை கதைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் இதில் கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் தெளிவாக சொல்லுகிறார் என்னென்றா, ஒரு வைத்தியசாலைக்கு வந்து காசு வேண்டுவது பிழை இல்லை, நிர்வாக அதிகாரியால் டிரெக்டரால் காசு வேண்டலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த வேண்டுகின்ற காசை வந்து அவர்கள் அங்கே சரியான முறை என்னென்றால், ஒரு 10 லட்சம் ரூபா கொண்டு கையில் தந்துட்டாருன்னு வைத்துக் கொள்ளுங்க. ஒரு பப்ளிக் ஆஃபீஸர் வந்து 10 லட்சம் ரூபா காசை வேண்ட இயலாது என்றதுதான் பிரச்சனை. ஆகவே அவர் என்ன செய்யலாம் என்றால், அதை தன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு போடுங்கன்னு சொன்னால் கூட அது பிழை. அவ்வாறு தான் தெல்லிப்பளை வைத்தியசாலையில் காசுகள் சேர்க்கப்படுது. நீங்கள் நினைக்கிறீங்க தெல்லிப்பளை வைத்தியசாலையில் மட்டும் இல்லை, இது பல வைத்தியசாலைகள்லாம் நடந்து கொண்டிருக்குது. நான் வேலை செய்த வைத்தியசாலைகளில் பல வைத்தியசாலைகளில் இவை நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போ தான் ஒன்றொன்றாக வெளிவருது. அவசரப்பட்டு எங்கடா நீ ஊழல் என்று சொன்ன வெளியே வரையிலே என்றால் வரும், அதுக்கு காலம் எடுக்கும். நல்ல விஷயம் வந்து கெட்ட விஷயம் 1 செகண்டில் 16 அடி போகும், நல்ல விஷயம் 1 செகண்டில் 16 சென்டிமீட்டரும் போகாது, ஆறுதலாக தான் போகும். நல்ல விஷயத்தை யாரும் செய்வதும் இல்லை, பரப்புவதும் இல்லை. நான் பார்த்தேன்னா நம்ம தினங்களில் கேவலமாக என்னை பற்றியெல்லாம் 3 டிக்டாக்கும் இயங்கி கொண்டிருக்கிறது. எனக்கு சந்தோஷம்.
என்னுடைய காசு இல்லாமல் எனக்கு எதிராக என்னை பிறப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ மக்கள் தேடி பார்ப்பார்கள் அர்ச்சுனா செய்வது சரியா பிள்ளையாங்க. முடிவு சரியானதாக இருந்து நான் உண்மையானவனாக இருந்தால் நீங்கள் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் தான் பண்ணுறீங்கன்னு ஒழிய மற்றபடி என்னை நீங்கள் இறக்கி வைக்கப் போவதில்லை என்பதுதான் உண்மை. நீங்கள் கஷ்டப்பட்டு என்னதான் குத்தி முறிந்தாலும் எங்களை இறக்கி வைக்கப் போவதில்லை என்பதுதான் உண்மை. ஆகவே இதில் கூட சுகாதார அமைச்சர் திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறார், ஆம் அது பிழை, அப்படி அவர்கள் செய்ய முடியாது, அப்படியான விடயங்கள் தங்களுக்கு இன்கொரியாக வரும்போது தாங்கள் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ மொத்தம் இருக்கிற 100 வீதமான வைத்தியர்கள் ஒரு 3 வீதமான வைத்தியர்கள் இவ்வாறான காசடிகளை செய்து உள்ளுக்குள்ளே போகலாம். அவர்களை காப்பாற்றணும் பாதையில் இறங்கி சைக்கிள் கட்சி ஆக்களை வச்சு கூவமாக இருந்தால் அந்த 3 வீதமான ஆக்கள் அந்த அண்மையில் நான் பார்த்தேன் பரீட்டோ பிரின்சிபலை பற்றி எங்களுடைய மன்னர் வைத்திய அதிகாரி கன்சல்டன்ட் ஒருவர் போட்டிருப்பார், பேர் ஞாபகம் வருது. பரோட்டோ பிரின்சிபல் என்னன்னா 20 வீதமான மக்கள் தான் 100 வீதமான ஊழல்களுக்கு காரணம். இங்கே நான் சொல்வது வைத்தியர்கள் 20 வீதமான ஊழல்கள் 20 விட கூடன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை, குறைன்னு சொன்னாலும் பிரச்சனை. ஆனால் 20 விட கூட ஊழல் என்னண்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட்டை முன்பேட்டில் விடுங்கன்றதே ஊழல் தான், பயஸ் அதே ஊழல் தான். அங்கே நாங்கள் பெனிஃபிட்டாக காசுகளை வேண்ட போகிறதில்ல, முன்பேட்டில் விடுங்கன்றது பெனிஃபிட்டாக காசுகளை வேண்ட போகிறதில்ல. அங்கே இன்னொரு பேஷண்ட்டுக்கு நாங்கள் கூட ஆசையும், அதான் பிரச்சனை. நான் படிக்க எங்களுடைய கன்சல்டன் ஒருவர், நான் பேரில் சொல்லல, அவர் சொல்லுவார், சார் நீங்களே இவ்வளோ காசு உழைக்கிறீங்க, ஒரு கொஞ்சம் காசை பேஷண்ட் பாவம் தானே சார், ஏதாவது பேஷண்ட்டுக்கு ஏதாவது காசாக கொடுக்கலாம் தானே சொல்ல, டிஸ்கிரிமினேஷன் செய்யக்கூடாது. இந்த பேஷண்ட் கொடுத்தா அந்த பேஷண்ட் பாவம். அது மாதிரி நியாயமான அடிப்படை இந்த பேஷனுக்கு முதுகு முறிஞ்சிருக்குன்னா 1ஆம் பெட்டில் விடணும். இந்த பேஷனை கொண்டே நாங்கள் 5ஆம் பெட்டில் விட்டாலும் அதுவும் பிரச்சனை தான். ஆகவே ஊழல்ன்றது வெளிநாடுகளில் இந்த ஊழல்கள் இல்லை, எல்லாமே சட்டத்திட்டமாக சட்டம்படி நடக்கிறது வெளிநாடுகள். ஆனால் எங்கண்ட நாட்டை பொறுத்த வரைக்கும் வைத்தியசாலையிலிருந்து மற்ற இடங்கள் சகலத்திலையும் இவை ஒரு மிக மோசமான நிலைமையில தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இவற்றை கதைத்து இவற்றை சட்டத்துக்கு முன் கொண்டு வருவது தான் எங்களுடைய வேலை. பாராளுமன்ற உறுப்பினராக நான் வெண்டு கனகாலம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நான் வெண்டு கனகாலம் என்று சொல்லி கனகாலம் என்று இன்றைக்கு 2வது வீடியோ ஒன்று நான் கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணினேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சரியா ஞாபகம் டேட்டாவில் போட்டிருப்பேன். அந்த வீடியோவையும் நான் இன்று மீடியாவுக்கு விடுகிறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். சாவகச்சேரி வைத்தியசாலையிலே நான் 2018ஆம் ஆண்டுலேருந்து 2021ஆம் ஆண்டு வேலை செய்கின்ற காலத்தில் எந்த அளவுக்கு நான் வேலை செய்திருக்கிறேன் என்பது தொடர்பாகவும் நான் அந்த வீடியோவை போட்டிருக்கிறேன். அது இன்று நேற்று பதிவு செய்ததல்ல, அது ஏற்கனவே கனகாலம் நான் ஜெயிலுக்கு போவதற்கு முதல் பதிவு செய்யப்பட்ட வீடியோ, இந்த பதிவு செய்யப்பட்ட வீடியோ அல்ல, ஜெயிலுக்கு முதல் பதிவு செய்யப்பட்ட வீடியோ. அதை நான் திருப்பியும் உங்களுக்கு ஷேர் பண்ணுகிறேன், முக புத்தகத்தில் பாருங்கள். அங்கே என்ன நடந்தது, இப்படியான பிரச்சனைகள் நடந்தது, தேவநேசன் ஐயா தொடர்பான பிரச்சனைகள். இப்போ இவர் எல்லாரும் சொல்லுகிறார்கள் தேவநேசன் ஐயாவுக்கு சார்பாகத்தான் நான் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். அல்ல, நான் ஒரு எம்எஸ் பாதிக்கப்படக்கூடாது, ஆனால் அவரோடையும் சண்டை பிடித்திருக்கிறேன். அவர் விட்ட பிள்ளைகளுக்காகவும் பிரச்சனைகள் நடந்திருக்க சம்பந்தமாக அந்த வீடியோ 30 பேரும் நீங்கள் அதையும் பார்க்கலாம், இந்த வீடியோவையும் பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் எவ்வளவுதான் நாங்கள் ஆடினாலும் கடைசியில் அடங்கித்தான் ஆக வேண்டும். ஆகவே நாங்கள் எங்களுடைய தகமைகளை மீறி ஆடுவதை கொஞ்சம் நிறுத்துவதை நல்லம். யாரும் இங்கே கடவுள் இல்லை, வேலைக்கு போகிறோமா, சம்பளம் எடுக்கிறோமா, ஒரு பேஷண்ட்ஸுக்கு நல்லது செய்கிறோமா, வீட்டை வந்தமா இருக்கிறோம். நாங்கள் கடவுளை நினைச்சு கொள்வது தான் கடைசியாக பூசாரியாக போகிறது சந்தர்ப்பம். சம்பந்தப்பட்ட தெல்லிப்பளை வைத்தியர் ஒருவர் இப்போது ஓடி திரிகிறாராம், வழக்கை எடுத்து விட சொல்லி வழக்கு விழுந்துட்டு அங்கே கெஞ்சுகிறாராம் அந்த கதை பார்ப்போம். நாங்கள் அது தொடர்பாகவும் சந்திப்போம். அது தொடர்பாக உங்களுக்கு மேலதிகமான தகவல்களை நான் தருகிறேன். இந்த வீடியோடு இணைஞ்சு கொண்டதுக்கு மிக்க நன்றி. டாக்டர் ராமநாதன்.